ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல் களம் இருக்கு இல்லையா, ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லா கட்சி வேட்பாளர்கள், அவங்களுடைய நிர்வாகிகள், அந்த பேச்சாளர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பரப்புரையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒவ்வொரு புது புது நியூஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ நேற்று பார்த்து நான் ரொம்பவே வியந்த ஒரு காட்சியை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரியலூரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். ஸோ அங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னா, பேச ஸ்டார்ட் பண்ணும்போது மழை எதுவுமே இல்லைங்க. அவர் பேசிட்டே இருக்கார், மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உண்மையாகவே வந்து எங்கே இது மழை வந்தால் விட்டுட்டு போயிடுவாங்க. மற்ற அரசியல் கட்சி தலைவர்லாம் யாருமே வந்து மழை நின்று பேசி பார்த்தது நான் பார்க்கலங்க பெருசாக. யாரோ ஒருத்தர் 2 பேர் மேபி இருக்கலாம். பட் ஆனால் இவரை வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ நேற்று வந்து பேசும்போது அங்கே இருந்த நிர்வாகிகள், அங்கே இருந்த தொண்டர்கள், ஸோ யாருமே வந்து அந்த இடத்த விட்டு நகரலங்க. எனக்கு உண்மையாகவே பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது? ஸோ நிறைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடம் எடுத்து பிடிப்பாங்க, சேர் எடுத்து தலையை மேலே வைப்பாங்க. ஸோ ஆனால் இந்த இதில் வந்து இவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்களே, உண்மையாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசிப்ளினான ஒரு ஆட்களே நீங்கள் பார்க்க முடியாது. ஐ மீன் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சியில். ஸோ அரசியல் கட்சியில் எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. ஸோ எப்படியோ இருக்காங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த மழை பெஞ்சாலும் அதை கேட்டுட்டு இருக்காங்க பொறுமையாக. ஸோ பார்த்துக்குங்க, உண்மையாகவே வந்து மக்கள் வந்து இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த காலத்துலேயும். அது மட்டும் இல்லாமல் அவர் முன்னெடுக்கிற அந்த அரசியல் இருக்கு இல்லையா, தற்சார்பு வாழ்க்கை. ஸோ உண்மையாகவே அது வந்து என்னை ரொம்ப ஈர்த்துச்சுன்னு தாங்க சொல்லணும். ஸோ எல்லாருக்குமேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து தண்ணிலாம் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. இன்றைக்கி வந்து தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குறோம். ஃப்யூச்சரில் நம்ம சுவாசிக்கிற பாரு காற்று, ஸோ அதை கூட காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி தான் மாறிட்டுருக்கு. ஏன்னா எல்லா மலையும் எல்லா வளமும் கொள்ளை போயிடுச்சு. ஸோ மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள் 4 ரோடு 6 ரோடுன்னு சொல்லிட்டு 6 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலைன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டோர இந்த மரங்கள் எல்லாமே பேத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த வில்லேஜ் சைடு போனாலுமே இந்த எந்தெந்த இடத்துலலாம் இந்த ப்ராஜெக்ட் வருதோ, ஸோ அங்கேயெல்லாம் இருந்த மரங்கள் எல்லாமே வெட்டிட்டாங்க. சுத்தமாக அப்படியே வெட்டிட்டு என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த ரோடு ஓரத்தில் மரம் வைக்கணும். ஸோ வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் அது யார் பாதுகாக்கிறது அந்த மரங்களை வளர்கிற வரைக்கும்? ஸோ எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் நம்ம நாடு வந்து உண்மையாக ஒரு பாலைவனமாக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட பார்வையில். ஸோ சீமானுக்காக இதுக்காக சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க. அவர் மேலே 1000 விமர்சனங்கள் எல்லாருக்குமே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பட் என்னென்னா அவரும் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு. என்னென்னா அவரோட தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றி பேசுவார்னு சொல்கிறாங்களே, ஸோ அது. ஸோ பட் வந்து யாருங்க தப்பு பண்ணல, நினைக்க தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்து அந்த அரசியலை மட்டும் பாருங்கள். ஸோ உண்மையாகவே வந்து எனக்கு நேற்று பார்த்த அந்த பரப்புரையை நான் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் மக்களை சொல்கிறேன். சரி, நீங்கள் யாருனா பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதை பற்றி உங்களுக்கு மாற்று கருத்து எதுனா இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.